அகதா கிறிஸ்டியின் அந்த புதையல் எங்கே? அத்தியாயம் 15. பிரெஞ்சு அந்நியன். குளம் நோக்கி கீழிறங்கி போன பாதையில் விர்ஜீனியாவும் ஆண்டனியும் நெருக்கமாய் நடந்து போனார்கள். வீட்டை விட்டு கிளம்பிய பிறகு சில நிமிடங்களுக்கு இருவரும் மௌனமாகவே இருந்தார்கள். சிறு சிரிப்பை வெளியிட்டபடி அந்த மௌனத்தை முதலில் உடைத்தது விர்ஜீனியாதான். டியர் என்றழைத்த அவர், இது படுபயங்கரமானது இல்லையா என்றார். உன்கிட்ட சொல்ல வேண்டிய விஷயங்களை வண்டி வண்டியா தூக்கிக்கிட்டும், மேலும் உன்கிட்ட இருந்து விஷயங்களை கேட்பதற்கு நான் துடிச்சுக்கிட்டும் நிக்கிறேன். ஆனா எங்கே எப்படி தோங்குவதுன்னு தெரியாம. முதல்ல இங்கு குரலை மிகவும் தாழ்த்தி கொண்டார். அந்த பாடிய நீ என்ன பண்ண? எப்படி கேட்பது? எவ்வளவு பயங்கரமா இருக்கு. ஒரு கொலை குற்றத்துல நான் போய் ஆழமா திணிக்கப்படுவேன்னு நான் கனவுல கூட நினைச்சதே கிடையாது. உங்களுக்கு இது ஒரு புத்தம் புது பரபரப்பான அனுபவமா இருக்கு என ஒப்புக்கொண்டார் ஆண்டனி. உனக்கு இல்லையா? வெல், இதுக்கு முன்னாடி ஒரு பணத்தை நான் அப்புறப்படுத்தியதே இல்லை. எஸ், அதை பத்தி நீ எனக்கு சொல்லு. முன்னிரவில் ஆண்டனி கடைபிடித்த முறையை படிப்படியாய் சுருக்கமாகவும் நறுக்கென்றும் சொல்லி முடித்தார். விர்ஜீனியா கவனமாக கேட்டார். அவர் முடித்த போது, நீ படு புத்திசாலியப்பா என்றார் ஆமோதிப்பாய். பாடிங்டன் ஸ்டேஷன் போகும்போது அந்த ட்ரங்க் பெட்டியை நான் எடுத்துக்கிறேன். நேத்து சாயங்காலம் முழுக்க நீங்க என்ன பண்ணீங்கன்னு ஒரு கேள்வி எழுந்தாதான் விபரீதமே முளைக்கும். அது தலை தூக்கும்னு எனக்கு படல. நேற்று பின்னிரவு வரைக்கும், ஏன் சொல்ல போனா விடியல் காலை வரையிலும் கூட அந்த பாடி கண்டெடுக்கப்பட்டிருக்காது. அப்படி நடந்திருந்தா இதுக்குள்ள காலை செய்தித்தாள்கள்ல அந்த செய்தி வந்திருக்கும். எத்தனையோ டிடெக்டிவ் கதைகள்ல வேணும்னா டாக்டருங்க கராரா செத்த நேரத்தை சொல்லலாம். ஆனா இந்த நிமிஷத்துல தான் ஒருத்தன் செத்தான மேஜிக்காரன் போல துல்லியமா எந்த டாக்டரையும் சொல்லிட முடியாது. சோ அவனோட மரண நேரம் தோராயமாகவே தான் இருக்கும். சோ நான் நேத்து ராத்திரி முழுக்க எங்கே இருந்தேன் என்னும் கேள்விக்கு இடமில்லாம ஆகுது இல்ல? எனக்கும் தெரியும். இப்படியெல்லாம் லார்ட் கேட்டர்காமும் என்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தார். சரி, அந்த ஸ்காட்லாந்து யார்ட் ஆளு உன்மேல குற்றம் இல்லைன்னு ஒத்துக்கிறான் இல்ல? இதற்கு ஆண்டனி உடனே மறுபதில் தரவில்லை. அவனை பார்த்தா அத்தனை கூர்மையானவனா படல என விர்ஜீனியாவே தொடர்ந்தார். இதை பற்றி எனக்கு தெரியாது என்று மெதுவாய் பேசலானார் ஆண்டனி. சூப்பரிண்டென்ட் பேட்டில் கிட்ட எவ்விதமான சந்தேகமும் இல்லாதது போலத்தான் வெளியே பார்க்க தெரியுது. என் மேல குற்றமில்லை என்பதுல அவர் திருப்தி அடைஞ்சிருப்பது போலத்தான் தோணுது. ஆனா எனக்கு நிச்சயமா தெரியல. என்கிட்ட கொலைக்கான இலக்கு எதுவும் இல்லைன்னு வெளிப்படையா தெரியும். உண்மையில இப்போதைக்கு அவர் கட்டுப்பட்டிருக்கார். வெளிப்படையா தெரிஞ்சாதான? உனக்கு அறிமுகம் இல்லாத ஒரு வெளிநாட்டு இளவரசரை கொல்ல சாத்தியமான என்ன காரணத்தை உன்கிட்ட அவரால் பார்க்க முடியும்? கேட்டவரின் மீது கூரான பார்வையை பாய்ச்சினார் ஆண்டனி. நீங்க ஏதோ ஒரு சமயத்துல எர்சோஸ்லோவாக்கியாவில் இருந்திருக்கீங்க இல்லையா கேட்டார். எஸ், தூதரகத்துல என் கணவரோடு 2 வருஷம் இருந்தேன். அது ராஜாவும் ராணியும் கொல்லப்படுவதற்கு ஜஸ்ட் முன்னாடி. ரைட்? நீங்க எப்பயாவது இளவரசர் மைக்கேல் ஒப்லோவிச்சை எதிர்கொண்டதுண்டா? மைக்கேல்? எஸ், நடந்ததுண்டு. தாள முடியாத பிசாசு அவன். ராஜ உபச்சாரத்தோடு நடக்கணும்னா எதை தெரியுமா? நான் அவனை கல்யாணம் கட்டிப்பதை. அப்படியா? உண்மையாவா கேட்டார்? உங்களோட இருக்கிற நிகழ்கால கணவனை என்ன பண்ணலான்னு நீங்க சொன்னீங்க? ஓ,
அதுக்கு கையோட ஒரு நீளமான திட்டத்தையும் இல்ல அவன் வச்சிருந்தான். அந்த அற்புதமான முன்மொழிதலுக்கு உங்களோட ரியாக்ஷன்? விளையாடுறியா என்றார் விர்ஜினியா. இதுல நாசூக்கா தானே பேசியாகணும். ஓங்கி ஒரு அறை விட்டு அனுப்பலையே தவிர நறுக்குன்னு தான் சொல்லி அனுப்பினேன். மனசால காயப்பட்டார். ஆமாம், மைக்கேல் பற்றி திடீர்னு என்ன இத்தனை ஈடுபாடு? எனக்கே உரிய வழியில சில விஷயங்களை அடைய முயற்சித்துக்கிட்டு இருக்கேன். நீங்க இன்னும் கொலையான மனுஷனை சந்திக்கலன்னு நினைக்கிறேன். இல்ல, பாடியையும் நீங்க இன்னும் பார்க்கல. விர்ஜினியா இப்பொழுது அவரை மிக ஆர்வமாய் பார்த்தபடி மறுப்பாய் தலையசித்தார். அதை நீங்க பார்க்க அனுமதி கிடைக்கும்னு நினைக்கிறீங்களா? லார்ட் கேட்டர்காம் போன்ற பெரும் புள்ளி உடைய சிபாரிசின் பேரில் எஸ், என்னால் அதை பார்க்க முடியும். ஏன் கேக்குறீங்க? பார்த்தே ஆகணுமா என்ன? பயந்து போய் ஓ காட் நோ என்றார் ஆண்டனி. கவனிங்க, இதுதான் விஷயம். கவுண்ட் ஸ்டான்லி லெஸ் என்பது எர்சோஸ்லோவாக்கியா பிரின்ஸ் மைக்கேலின் மறைமுக பெயர். விர்ஜீனியாவின் கண்கள் மிக அகலமாக அகண்டன. ஐ சி என்றார். திடுமென அவருடைய முகத்தில் கோமாளித்தனமான ஒரு பக்கா சிரிப்பு விளைந்தது. என்னை பார்ப்பதை தவிப்பதற்காகவே மைக்கேல் அவரோட அறைக்கு போயிட்டார்னு சொல்ல வர? அதுபோல ஏதோ ஒண்ணுதான் என ஒப்புக்கொண்டார் ஆண்டனி. நீங்க சிம்னிஸ் வருவதை ஒருத்தன் தடுக்க முயற்சித்திருக்கானா அதுக்கான காரணம் உங்களுக்கு எர்சோஸ்லோவாக்கியா பற்றி தெரிஞ்சிருப்பதுல இருப்பதா தானே படுது. இங்கே பிரின்ஸ் மைக்கேலை நேருக்கு நேரா பார்த்திருக்கும் ஒரே நபர் நீங்க தான் நினைக்கிறீங்க. இதற்கு திடுமென விர்ஜீனியா கேட்டார். இங்கே கொலையாகி இருக்கும் நபர் நடப்பட்ட ஒரு புதிர்னா நினைக்கிற? அப்படி ஒரு சாத்தியக்கூறு என் மூளையை கடந்திருக்கு. பாடியை காட்டும்படி உங்களால லார்ட் கேட்டர்காமை ஒட்ட முடியும்னா இதுக்கான பதிலை நாம உடனடியா அடையலாம். அவர் சுடப்பட்டிருப்பது 11:45 என சிந்தனையாய் சொன்னார் விர்ஜீனியா. அந்த துண்டுச்சீட்டுல போடப்பட்டிருந்த நேரம். ஓ, இந்த எல்லா சமாச்சாரமும் பயங்கர மர்மங்களா இருக்கு. இது எனக்கு உன்னை நினைவுபடுத்துது. அதோ அந்த ஜன்னல். உங்க அறை ஜன்னலா? மீட்டிங் பகுதியிலிருந்து 2வதா இருக்கும் அதோ அந்த ஜன்னல்? நோ, என்னோட அறை அடுத்த பக்கத்துல இருக்கு. ஏன்? ஒரு குண்டு வெடி சத்தம் கேட்டதா நினைச்சுக்கிட்டு நான் திரும்பி நேற்று ராத்திரி நடந்துகிட்டு இருக்கும்போது அந்த அறையில விளக்கு டக்குன்னு எரிஞ்சுது. என்ன விசித்திரம்! அந்த அறையில யார் இருக்காங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா அந்த விவரத்தை என்னால பண்டில் மூலமா அடைய முடியும். அப்ப மற்றவங்களும் குண்டோசை கேட்டிருக்கணுமே. அப்படி இருந்தாலும் அதை சொல்லி ஒத்துக்க யாரும் முன்வரல. வீட்டில் இருந்த ஒருவர் கூட குண்டு ஒண்ணு வெடிச்ச சத்தத்தை கேட்கலன்னு பேட்டில் மூலமா நான் தெரிஞ்சுக்கிட்டேன். என்கிட்ட இருக்கும் ஒரே ஒரு க்ளூ இது மட்டும்தான். இத வச்சுக்கிட்டு என்னத்த பண்ணுவது? இப்போதைக்கு தெரியலனாலும் நான் விட போறதில்ல. இதை தொடரப் போறேன். இது விசித்திரமா இருக்கு. எஸ் என்றார் விர்ஜீனியா சிந்தனையுடன். குளக்கரையில் இருந்த ஒரு சின்ன படகு துறைக்கு இருவரும் தற்சமயம் வந்திருந்தார்கள். அதை நோக்கி பேசியபடி இருவரும் இறங்கினார்கள். இப்போ முழு கதைக்கும் போவோம் என்றார் ஆண்டனி. ஸ்காட்லாந்து யார்டு ஆளுங்க அமெரிக்கன் விருந்தாளிங்க. காதை தீட்டிக்கிட்டு அலையும் வேலைக்காரனுங்க. இவனுங்க எல்லார் காதுகள் இருந்தும் தப்பிக்க ஒரு படகை பெடல் பண்ணிக்கிட்டு குளத்தை ஒரு சுற்றி சுற்றி வருவோம். லார்ட் கேட்டர்காம் கிட்ட இருந்து
நான் ஒரு சமாச்சாரம் கேள்விப்பட்டேன் என்றார் விர்ஜீனியா. ஆனா போதுமான அளவுக்கு தெரிஞ்சுக்க முடியல. இதை ஆரம்பிக்க முதல் கேள்வி சொல்லு. நீ யார்? ஆண்டனி கேட்டா அல்லது ஜிம்மி மேக்ராத்தா? அன்றைய காலை பொழுதில் இரண்டாவது முறையாக விர்ஜீனியாவுக்கு கொடுக்கப்படுவதால் எவ்வித எடிட்டிங்கும் இன்றி 6 வாரங்களா கடந்திருக்கும் அவருடைய வாழ்க்கை நிகழ்வுகளை விரித்து போட்டார் ஆண்டனி. மிஸ்டர் ஹோம்ஸ் என்பவரை அடையாளம் கண்ட ஆச்சரியமான நொடி பொழுது வரை சொன்னார். மிஸ்ஸஸ் ரேவல் என்று கடைசியில் சொன்ன ஆண்டனி, நீங்க உங்களுடைய பழைய நண்பர்னு உங்க மனசாட்சிக்கு விரோதமா நீங்க என்னை அறிமுகப்படுத்திக்கிட்டதுக்கு நான் இன்னும் உங்களுக்கு நன்றியே தெரிவிக்கல பார்த்தீங்களா என்றார். என்ன சொல்ற நீ? நீ என்னுடைய பழைய ஃப்ரெண்டு தான். ஒரு பணத்தை அப்புறப்படுத்தும்படி உன்னை ஏவி விட்டுட்டு மறுதடவை பார்க்கும் நேரம் வரும்போது மூஞ்சியை திருப்பிக்கும் ரகம்னா என்ன நினைச்ச? நெவர். இங்கு சற்று தயக்கமாய் நிறுத்தினார் அவர். பின், இந்த கூத்த பற்றியெல்லாம் எனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் பளிச்சுன்னு தெரியுது. இது தெரியுமா உனக்கு என்றார். இன்னும் நாம கண்டுபிடிக்காத அந்த வாழ்க்கை சரிதம் பற்றி மேலும் சில எக்ஸ்ட்ரா மர்மங்கள் இருக்கு. நீங்க சரினே எனக்கு படுது என்று ஆமோதித்தார் ஆண்டனி. என்கிட்ட நீங்க ஒரு சமாச்சாரத்தை சொல்லிவிடுவது நல்லதுன்னு எனக்கு படுது என தொடர்ந்தார். என்னது அது? நேற்று உங்ககிட்ட நான் ஜிம்மி மேக்ராத் என்னும் பெயரை சொன்ன மாத்திரத்தில் அப்படி ஆச்சரியப்பட்டு போன மாதிரி ஏன் நீங்க ஆனீங்க? அந்த பெயரை நீங்க ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கேன். ஷெர்லாக் ஹோம்ஸ், சார்ஜ், என் உறவு சார்ஜ் லோமெக்ஸ் என்னை பார்க்க அன்னைக்கு வந்தார். வந்து பற்பல பைசா பெறாத சமாச்சாரங்களை ரொம்ப பயங்கரமானவை என்பது போல சொன்னார். ஹுஃப், அவரோட திட்டம் இதுதான். நான் இங்கே வந்து அந்த மேக்ராத் என்னும் ஆளை மயக்கி அவங்கிட்ட இருந்து அந்த வாழ்க்கை சரிதத்தை சுட்டுக்கிட்டு வந்துடணும். இப்படி நேரடியா விஷயத்தை திறந்து போடல அவர். இங்கிலீஷ்காரிங்க பற்றி நிறைய அவதூறுகள் பேசி எனக்கு அவரோட திட்டத்தை மறைமுகமா புரியும்படி செஞ்சார். இப்படிதான் சார்ஜ். இது போல ஏதாவது அழுகி போன ஐடியா தான் அவர் மண்டையில வரும். நானும் விடாம மேலும் பல தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டா தான் ஆச்சுன்னு முன்னேறினேன். அது அவருக்கு பிடிக்கல. அறுத்துட்டு கிளம்பிட்டாரு. ஆண்டனி முழுவதையும் கவனித்துக் கொண்டே இருந்தார். பிறகு விர்ஜீனியா, இப்ப நான் உன்னை ஒரு கேள்வி கேட்கணும் என்றார். அந்த கடிதாசிகளை எழுதினது நான் இல்லைன்னு சொன்ன போது அதுக்கு நீ நான் எழுதல என்பத உனக்கு தெரியும்னு, அப்படியெல்லாம் எதுவும் உனக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்லை. ஓ எஸ், என்னால முடியும் என்றார் ஆண்டனி புன்னகைத்தபடி. மனித உளவியலை கணக்கிடும் அற்புத ஞானம் எனக்கு இருக்கு. ஓ அப்படின்னா என்னோட கோடி பெரும் நல்ல புள்ள தளத்தின் மேல உனக்கு நம்பிக்கை இருக்கணும். ஆனால் இப்படி போன வாக்கியத்தை மறுத்து வேக வேகமா தலையசைத்தார் ஆண்டனி. அப்படியெல்லாம் நீங்கள நினைக்காதீங்க மிஸ்ஸஸ். உங்களோட நல்ல புள்ளத்தனமெல்லாம் நிஜந்தானா என்பது பற்றி எனக்கு எல்லளவும் தெரியாது. உங்களுக்கும் ஒரு காதலன் இருக்கலாம், அவனுக்கும் நீங்க கடுதாசி போடலாம். ஆனா நீங்க உங்களை ஒருத்தன் பிளாக்மெயில் பண்ணும் அளவுக்கு தணிஞ்சி போகும் ரகம் கிடையாது. அந்த கடிதத்துல இருக்கும் விர்ஜீனியா ரேவல் ஒரு பயந்தாங்கொல்லி. நீங்க முட்டியே கொன்னுடும் ரகம். யார் அந்த ஒரிஜினல் விர்ஜீனியா ரேவலா இருக்கும்னு எனக்கு ஆச்சரியமா இருக்கு. எங்கே இருப்பா அவ? இதை நினைக்கும் போது ஏதோ என்னோட ரெட்டை வேற இடத்துல வசிக்கிற மாதிரியான ஒரு உணர்வு எனக்குள்ளே எழுது.
ஆண்டனி ஒரு சிகரெட்டை பற்ற வைத்துக் கொண்டார். இதுல ஒரு கடிதம் சிம்னீஸ்ல இருந்து எழுதப்பட்டதுன்னு உங்களுக்கு தெரியுமா? கடைசியாய் கேட்டார். வாட் என்ற விர்ஜீனியா முழுக்கவும் துணுக்குற்று போயிருந்தார். அது எப்ப எழுதப்பட்டிருந்தது? அதுல தேதி போடப்படல. ஆனா இது விசித்திரமா இருக்குல்ல. வேற எந்த விர்ஜீனியா ரேவலும் சிம்னிஸ்ல தங்கினதும் இல்லைன்னு நான் நிச்சயமா சொல்வேன். இப்படி ஒரு பெயர் ஒற்றுமையை பற்றி பண்டில் இல்லைன்னா லார்ட் கேட்டர்காம விளக்கலாம். எஸ், இதுல ஏதோ ரகசியம் இருக்கு. ஒன்னு தெரியுமா மிஸ்ஸஸ் ரேவல்? இந்த இன்னொரு மிஸ்ஸஸ் விர்ஜீனியா ரேவல் என்னும் பாத்திரத்தின் மேலேயே நான் கொஞ்சம் கொஞ்சமா நம்பிக்கை இழந்துகிட்டு வரேன். எஸ், கழுவுற மீன்ல நழுவுற மீனா இருக்கா அவ என ஏற்றுக்கொண்டார் விர்ஜீனியா. அதுவும் அசாதாரண முறையில அக்கடிதங்களை எழுதின அந்த நபர் வேணும்னே உங்க பெயரை உபயோகப்படுத்தியிருக்கான்னு நான் நம்ப ஆரம்பிச்சிருக்கேன். ஆனா ஏன்? அலறினார் விர்ஜீனியா. எதுக்காக இப்படி ஒரு வேலைய அவன் பண்ணணும்? இப்ப கேள்வியே இதுதான். இதெல்லாம் பற்றியும் நாம கண்டுபிடிக்க வண்டி வண்டியா ரகசியங்கள் காத்திருக்கு மிஸ்ஸஸ் ரேவல். இப்பொழுது திடும் என்று கேட்டார் விர்ஜீனியா. மைக்கேலை கொன்னது யாருன்னு நீங்க நிஜமா நினைக்கிறீங்க? சிகப்பு கை கூட்டாளிங்க, நம்பிக்கையற்ற தினசில் அவனுங்க பண்ணிருக்கலாம்னு எனக்கு ஒரு நினைப்பு இருக்கு என்றார் ஆண்டனி. காரணமற்ற கொலைகள் அவங்களுடைய வழக்கம். இப்போதைக்கு நாம வேலையில இறங்குவோம். கமான். லார்ட் கேட்டர்காமும் பண்டிலும் ஒன்னா பொடிநடை நடப்பதை பார்த்தேன். செத்து தொலைஞ்சிருப்பது மைக்கேலா இல்லையா என்பதை இப்ப முதல்ல நாம தெரிஞ்சுப்போம். ஆண்டனி படகினை கரை நோக்கி மிதிக்க அதுவும் உடனடியா கரை சேர்ந்தது. சில நொடிகளில் இருவரும் லார்ட் மற்றும் அவருடைய புதல்வி ஆகியோருடன் சேர்ந்தனர். லஞ்ச் இன்னைக்கு லேட் ஆகுது என்றார் லார்ட் சோகமான குரலில். பேட்டிலுக்கு கூட ஏதாவது வாதாடி அவன் மூடை அவுட் பண்ணிருக்கணும்னு நினைக்கிறேன் சொன்ன ஆண்டனியை இது என்னோட ஃப்ரெண்ட் பண்டில் என அறிமுகப்படுத்தினார் விர்ஜீனியா. இவரை நல்லா கவனிச்சுக்கணும். ஆண்டனியே கொஞ்ச நேரம் கவனித்து முடித்த பண்டில் பிறகு அவர் அங்கேயே இல்லை என்னும் தொனியில் விர்ஜீனியாவிடம் ஒரு கமாண்ட் அடித்தாள். எங்கே இருந்து இப்படி வாட்டசாட்டமான ஆண் அழகங்களை இங்கே பிடிச்சுக்கிட்டு வரீங்க விர்ஜீனியா? பொறாமையா இருக்கு. நீ வேணும்னா அவனை வச்சுக்கலாம் என்றார் விர்ஜீனியா தாராளமாய். எனக்கு உங்க அப்பா போதும். வீழ்த்தப்பட்ட அந்த பெரிய மனிதனை பார்த்து சிரித்தார் அவர். அவர் கையிடுக்கில் தன் கையை நுழைத்துக் கொண்டார். பிறகு இருவரும் ஒன்றாய் நகர்ந்து போனார்கள். நீங்க பேசுவீங்களா என்றாள் பண்டில். இல்ல இறுக்கமா அமைதியா இருந்துவிடும் ரகமா? பேசுவியானா கேட்ட என்றார் ஆண்டனி. நான் பெண்ணாத்துவேன், பேசியே கொல்லுவேன். தானா பேசிக்கிட்டு தெரியும் பைத்தியக்காரனை போல விடாது பேசுவேன். சில சமயங்கள்ல நான் கேள்விகள் கூட கேட்பேன். உதாரணத்துக்கு, அந்த கடைசியில் இருந்து வரும் 2வது ரூம்ல தங்கியிருப்பது யார்? பேசிக்கொண்டிருக்கும் போதே அதனை சுட்டி காட்டினார் அவர். எத்தனை ஒரு அசாதாரண கேள்வி! உஃப் என்றாள் பண்டில். நீங்க எனக்குள்ள ரொம்ப எதிர்பார்ப்பை உண்டாக்குறீங்க. ஓ, அது அந்த அறை. ஓகே, அது மேடம் பிரன்னுடையது ரூம். பிரெஞ்சு பணியாள். என்னோட இளைய சகோதரிகளை சரியா அடக்கி வைக்க அவ இருக்கா. அதுங்க பேரு துளசி மற்றும் டேசி. இன்னொன்னும் பொண்ணா பிறந்திருந்தா இந்த பேர்கள் மாதிரியே இங்கே மிக பிரபலமான இன்னொரு பேரான தொராத்தி அப்படின்னு தான் வச்சிருப்பாங்க.
ஆனா பொண்ணுங்களை தவிர வேற பெத்துக்காம அசதியான அம்மா இறந்துடுறாங்க. உன்னை பெத்து தரும் பணியை வேற யாராவது செய்யட்டும்னு நினைச்சிட்டாங்க போல. மேடம் பிரன் என சிந்தனையாய் சொல்லிக் கொண்டார் ஆண்டனி. எத்தனை நாளா அவ உங்ககிட்ட இருக்கா? 2 மாசமா. நாங்க ஸ்காட்லாண்ட்ல இருந்தப்ப அவ வந்து எங்க கிட்ட சேர்ந்தா. என்ற ஆண்டனி இவகிட்ட நான் ஒரு திருட்டு எலியை மோப்பம் பிடிக்கிறேன் என்றார். எனக்கு லஞ்ச் மோப்பம் பிடிக்க கிடைக்க கூடாதான்னு இருக்கு என்றாள் பண்டில். அந்த ஸ்காட்லாண்ட் யார்ட் மனுஷனையும் நம்ம கூட லஞ்சுக்கு கூப்பிடலாம் இல்ல மிஸ்டர் கேட்? உலகம் முழுக்க தெரிஞ்சவர் நீங்க. உங்களுக்கு தான் இந்த மரியாதை செய்வதெல்லாம் அத்துப்படி. இதுக்கு முன்னாடி இந்த வீட்ல நாங்க ஒரு கொலையை அனுபவிச்சது இல்ல தெரியுமா? பரபரப்பாக்குது இல்ல? இந்த நாவல்கள் எப்படியும் கதறுவது போல கொலைக்காரனுங்க மெய்யாலுமே அழகாகவும் சாதாரணமாகவும் தான் இருப்பாங்கன்னு பழகி பார்த்துடணும்னு எனக்கு ரொம்ப நாளா த்ரில்லான எதிர்பார்ப்பு இருக்கு. ஓ காட், என்னது? அது ஒரு டாக்ஸி வீடு நோக்கி வருவதைப் போல இருந்தது. அதிலிருந்து 2 ஆட்களில் ஒருவர் நெட்டையாய் வழுக்கை விழுந்து கருப்பு தாடி வைத்திருந்தார். மற்றவர் குட்டையாய் இளமையோடு கருப்பு மீசை வைத்திருந்தார். முதலாம் அவனை ஆண்டனி அடையாளம் கண்டு கொண்டார். வந்த காரை விட அதில் வந்த இவன்தான் ஆண்டனியுடன் இருந்து யுவதியுடன் ஆச்சரியத்தை விதைத்திருப்பது என்பதை அவர் புரிந்து கொண்டார். அது என்னோட ஓல்டு ஃப்ரெண்டு பேரான் லாலிபாப். பேரான் என்னது? ஒரு வசதிக்காக அவரை லாலிபாப்புங்கிற. அவரோட நிஜ பெயரை உச்சரிப்பது நரம்புகளை எல்லாம் அறுத்து போட்டுடுது. இன்னைக்கு காலையில அந்த பேர் என் டெலிபோனையும் அறுத்து போட்டது என குறிப்பிட்டாள் பண்டில். ஆக அதுதான் பேரான் இல்லையா? இன்னைக்கு மத்தியானம் அவன் என்னை தேடி வருவான்னு நினைக்கிற. ஏற்கனவே இன்னைக்கு காலை முழுக்க இந்த ஐசெக்டினை கட்டிக்கிட்டு இருந்தாச்சு. எக்ஸ்கியூஸ் மீ மிஸ்டர் கேட், நான் அப்பாவுக்கு பலமா போய் நிக்கணும். பண்டில் வேகமாய் வீட்டுக்கு திரும்பினாள். போகும் அவளையே பார்த்தபடி ஓரிரு நிமிடங்கள் சிந்தனையாய் நின்று கொண்டிருந்த ஆண்டனி ஒரு சிகரெட்டை பற்ற வைத்துக் கொண்டார். அப்படி அவர் பண்ணிக் கொண்டிருக்கும் பொழுது நழுவுவது போன்ற ஒரு ஓசை மிக அருகிலிருந்து வருவதாய் அவருடைய காது உணர்ந்தது. படகு துறையில் அவர் நின்று கொண்டிருக்க அந்த ஓசை ஜஸ்ட் அங்கிருந்தே வருவது போல தோன்றியது அவருக்கு. வந்த ஓசை வேக வேகமாய் வந்து ஒரு தும்மலை அடக்கும் ஒருவனை படம் பிடித்து காட்டியது ஆண்டனிக்கு. ஆச்சரியமா இருக்கு, ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இந்த தனிமை படகு துறையில் யார் வந்து மறைஞ்சிருக்கணும்? ஆண்டனி தனக்குத்தானே சொல்லிக் கொண்டார். யாருன்னு பார்த்திடலாம், அதான் நல்லது. தனது எண்ணத்தை செயலாக்க துணிந்த அவர் கையில் தீர்ந்து முடித்திருந்த சிகரெட் துண்டினை சுண்டி விட்டுவிட்டு ஓசை வந்த படகு துறையின் வளைவு பகுதிக்கு அரவம் எழுப்பாமல் நழுவினார். அங்கு முட்டி போட்டுக்கொண்டு தரையில் தவழ்ந்தபடி இருந்த அப்பொழுதுதான் எழுந்து கொண்டிருந்த ஒருத்தனை எதிர்கொண்டார் ஆண்டனி. அவன் உயரமானவன். மெல்லிய நிறத்தாலான கோட்டும் கண்ணாடியும் அணிந்திருந்தான். கருப்பு தாடி, தாக்கப்பட்டு அதனால் நிராதரவர் ஆனவன் போன்ற நடவடிக்கை. 30 முதல் 40 வயதுக்குள் இருப்பவனாய் தோன்றிய அவன் மட்டும் மரியாதை தெரிந்த ஆசாமியாய்தான் தோன்றினான். இங்கே நீ என்ன பண்ணிட்டு இருக்க என கேட்டார் ஆண்டனி. இது லார்ட் கேட்டர்ஹாம் வீட்டுக்கு வந்திருக்கும் விருந்தாளிகளில் ஒருத்தன் கிடையாது என்பதில் அவர் நிச்சயமாய் இருந்தார். அந்நிய தன்மை தெரிந்த ஆங்கிலத்தில்
பார்டன் மீ என்றார் அவன். வரவழைக்கப்பட்ட சிரிப்பை உதிர்த்தான். மன்னிக்கணும், விடுதிக்கு போகணும், ஆனா வழிய தவற விட்டுட்டேன். எது வழின்னு தயவு கூர்ந்து எனக்கு நீங்க காட்ட முடியுமா? நிச்சயமா என்ற ஆண்டனி கிண்டலாய், ஆனா அந்த கிராமத்து விடுதிக்கு யாரும் நீர் மார்க்கமா போவது கிடையாது என்றார். என்ன என்று தட்டு தடுமாறினான் அந்த அந்நியன், முழுக்கவும் அகப்பட்டு கொண்ட ஒருவனைப் போல். அதாவது என்று திருத்தமாய் பேச ஆரம்பித்த ஆண்டனி, கிராமத்தின் நட்ட நடுவுல இருக்கும் அந்த விடுதிக்கு யாரும் படகுல போய் இறங்குவது கிடையாதுன்னு என்றேன். பார்க்கை ஒட்டி ஒரு ஒத்தையடி பாதை அதுவரை போகுது. ஆனா இதெல்லாம் பிரைவேட் பகுதி. இதன் வழியா யாரும் விடுதிக்கு போவது கிடையாது. நீங்க அத்துமீறி நுழைஞ்சிருக்கீங்க. ரொம்ப மன்னிப்பு கேட்கிறேன் என்றான் அந்த அந்நியன். நான் போக வேண்டிய வழியை முழுசுமா நான் தவற விட்டுட்டேன். இங்கே வந்து விசாரிச்சிட்டு போகலாம்னு நினைச்சேன். இப்படி முட்டி போட்டுக்கொண்டு தரையோடு தரையாய் ஊர்ந்தபடி யாரும் விசாரிப்பது கிடையாது என்று அவன் செய்த செயலை விடாது சுட்டிக்காட்டி சந்தேகம் கிளப்பினார் ஆண்டனி. பிறகு இந்த பக்கமா நீ போ என்றார். குளத்தை சுத்திக்கிட்டு வலப்புறமா, கடைசியில நேரா. நிச்சயமா நீ வழியை தவறவிட மாட்ட. நேரா போய் வழி முடியும் போது வலப்புறம் திரும்பி நட. கிராமம் வரும். நீங்க விடுதியில தங்கியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஆமா சார், இன்னைக்கு காலையிலிருந்து எனக்கு வழிகாட்டி கொடுத்த உங்க கருணைக்கு மிக்க நன்றி. அதெல்லாம் ஒரு மண்ணும் வேணாம் என்றார் ஆண்டனி. குளிருதா என்றார். என்ன என்றான் அந்த அந்நியன். பனித்தரையில படுத்து ஊர்ந்திருக்கியே என சுட்டி காட்டினார் ஆண்டனி. நீ தும்பின மாதிரி கேட்டது. தும்மி இருக்கலாம் என ஏற்றுக்கொண்டான் அவன். இருக்கணும் என்றார் ஆண்டனி. ஆனா நீ வரும் தும்மல கட்டுப்படுத்த கூடாது தெரியுமா? ஒரு பிரபல டாக்டர் இப்படிதான் அன்னைக்கு எனக்கு சொன்னார். மிகவும் ஆபத்தானதான் அது. என்ன ஆபத்துன்னு எனக்கு தெரியல. இதயத்துக்கான இரத்த போக்கை நிறுத்துதா, மூச்சடைக்க வைக்குமோ தெரியல. ஆனா அப்படி நாம பண்ணவே கூடாது. ஓகே, குட் மார்னிங். குட் மார்னிங். என்னை சரியான பாதையில திருப்பி விட்டதுக்கு நன்றிகள். அவன் திரும்பி போய் மறைவதை பார்த்து கொண்டே இருந்த ஆண்டனி தனக்குள் விடுதியிலிருந்து இரண்டாவது சந்தேகத்துக்குரிய நபர் என சொல்லிக் கொண்டார். பார்த்தால் பிரெஞ்சு வியாபாரி போல தெரியறான். இவனுக்குள்ள சிகப்பு கை கூட்டாளிய என்னால பார்க்க முடியல. உழுக்கப்பட்டிருக்கும் எர்சோஸ்லோவாக்கியாவின் ஏதாவது மூன்றாவது அணியின் சார்பா வந்திருப்பானோ? அந்த பிரெஞ்சு பணியாளுடைய ஜன்னல் தான் அந்த மூலையிலிருந்து இருக்கும் இரண்டாவது அறையில் ஜன்னல். படகு துறையில் மர்மமான ஒரு பிரெஞ்சு அந்நியன் அவனுக்கு தேவையற்ற ஒரு உரையாடலை கேட்க ஊர்ந்து கொண்டிருந்தான். இப்படி தனக்குள் அவர் முடிவாகிக் கொண்டதும் இதற்குள் ஏதோ ஒரு வில்லங்கமும் இருக்கின்றது என்றும் கூடவே முடிவெடுத்துக் கொண்டார். இவ்வாறாய் முணுமுணுத்தபடி வீடு நோக்கி நடையை கட்டினார் ஆண்டனி. டெரஸில் அவருக்கு பொருத்தமான மன உளைச்சலோடு இருந்த லார்ட் கேட்டர்காமை பார்த்தார். கூடவே புதிதாய் வந்து இறங்கியிருக்கும் 2 புது வரவுகள். ஆண்டனியை கண்டதில் சற்றே பிரகாசமானார் லார்ட். வாங்க வாங்க என்றார் அவர். உங்களுக்கு 2 பேரை நான் அறிமுகப்படுத்த போறேன் என்றார். பேரான் டேஷ் 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 மற்றும் கேப்டன் ஆண்ட்ராஸ்லி. இது மிஸ்டர் ஆண்டனி கேட். உள்ளுக்குள் மூண்ட சந்தேகத்துடனே ஆண்டனியை முறைத்து பார்த்து கொண்டே இருந்தார் பேரான். மிஸ்டர் கேட் என்றார் அவர் இறுக்கமாய். ஓ, நான் எதிர்பார்க்கல.
உங்க கூட கொஞ்சம் தனியா பேசணும் ப்ளீஸ் பேரான் என்றார் ஆண்டனி. அத்தனையும் விளக்கிடுறேன். இதற்கு பேரான் இணங்க இருவரும் சேர்ந்து கொண்டு டெரஸில் தனியாய் விலகி போனார்கள். பேரான் என அழைத்தார் ஆண்டனி. உங்ககிட்ட என்னை நான் முழுக்க ஒப்படைச்சிட்டு கெஞ்சி கேட்கிறேன். இந்த நாட்டின் இப்பகுதிக்கு வந்திருக்கும் ஒரு ஆங்கிலேய ஜென்டில்மேன் அப்படின்னு என்னை நான் முழுக்கவும் இங்கே நிர்மாணிச்சுக்கிட்டு இருக்கேன். உங்ககிட்ட நான் மேக்ராத் அப்படின்னு என்னை அறிமுகப்படுத்திக்கிட்டதுல எவ்விதமான சேதாரமும் உங்களுக்கு கிடையாது. அதனால ப்ளீஸ் அதை அப்படியே விட்டுடுங்க. யார்கிட்ட அந்த வாழ்க்கை சரிதத்தின் கைப்பிரதிகள் இருக்கோ அந்த நபரை பார்க்கணும் என்பதுதான் உங்களோட எதிர்பார்ப்பு. நான் தான் அந்த மனிதன். எஸ், ஆனா உங்களுக்கே நல்லா தெரிஞ்சுக்கிற மாதிரி அந்த கைப்பிரதிகள் இப்ப என் வசம் இல்ல. நோ, சமத்தியான திட்டம் பேரான். அது ஒரு சமத்தியான திட்டம். யாரோட மூளை அது? உங்களுடையதா அல்லது உங்களுடைய முதலாளிகளுடையதா? இளவரசரோட சொந்த ஐடியா. அவரை தவிர வேற யாரும் அதை கையகப்படுத்துவதை அவர் அனுமதிக்கவே மாட்டார். அந்த கட்டத்தை அவர் முழுமையா செஞ்சு முடிச்சிட்டார் என்று ஒப்புதலாய் சொன்னார் ஆண்டனி. வேற யாராகவும் அவரை நான் அப்ப எடுத்துக்கல, ஆங்கிலேயனே எடுத்துக்கிட்டேன். அவருக்கு பாடம் சொல்லி கொடுத்தது ஒரு பக்கா ஆங்கிலேயன் என விளக்கினார் பேரான். வேற எவனாலையும் என்கிட்ட இருந்து அந்த தாள்களை பறிச்சுக்கிட்டு போயிருக்க முடியாது என்றார் ஆண்டனி. பொத்தி வச்சுக்காம சொல்லுங்க, என்னாச்சு அந்த தாள்களுக்கு? ஒரு ஜென்டில்மேன் ஒப்பந்தமா இருக்கணும் என ஆரம்பித்தார் பேரான். ரொம்ப தேங்க்ஸ் என்றார் ஆண்டனி முணுமுணுப்பாய். கடந்த 48 மணி நேரத்துல பல புது முகங்களை நான் சந்திச்சிருந்தாலும் என்னை இதுவரைக்கும் யாரும் ஜென்டில்மேன்னு கூப்பிட்டது கிடையாது. அதுக்கு அவை எரிக்கப்பட்டிருக்கணும்னு என்றுதான் நான் சொல்வேன். நீங்க நினைக்கிறீங்க, ஆனா நிச்சயமா உங்களுக்கு தெரியாது, அப்படித்தானே? மாண்புமிகு மகாராஜா அவரோட இருப்பிலேயே தான் அதை வச்சுக்கிட்டார். அதை முதல்ல படிச்சிட்டு பிறகு தீக்கு இரையாக்கிடணும் என்பதுதான் அவரோட குறிக்கோளா இருந்தது. ஓஹோ என்றார் ஆண்டனி. இருந்தாலும் கூட அரை மணி நேரம் போல குறைந்த அவகாசத்துல முழுக்க படிச்சு சப்ஜாடா புரிந்து கொண்டு விடும் வகை கிடையாதே அந்த வரலாறு. என்ன சொல்றீங்க? என்னை தேடியும் அவை கிடைக்கல. அதனால என்ற பேரான் அவை எரிக்கப்பட்டாச்சு என முடித்தார். என்ற ஆண்டனி, எனக்கு ஆச்சரியமா இருக்கு. இப்படி சொல்லிவிட்டு ஓரிரு நிமிடங்கள் அமைதியாய் இருந்த அவர் பிறகு தொடர்ந்தார். இந்த கொலை குற்றத்துல நானும் ஒரு சந்தேக நபரா இருப்பதை நீங்களே கேள்விப்பட்டிருக்கணும் பேரான். அதனாலதான் இந்த கேள்விகளை எல்லாம் நான் உங்ககிட்ட கேட்க வேண்டியதா ஆகிடுச்சு. என் மேல எவ்விதமான சந்தேகமும் ஒட்டி கொண்டிருக்கா வண்ணம் நான் என்னை முழுக்கவும் விடுவிச்சுக்கிட்டு ஆகணும். அதுல சந்தேகம் கிடையாது என்றார் பேரான். உங்களை முதல்ல நீங்க பாதுகாத்துக்கணும். எக்ஸாக்ட்லி என்றார் ஆண்டனி. நல்லா பேசுறீங்க. எனக்கு அப்படியே பேச வரமாட்டேங்குது. என்னை இதிலிருந்து நான் விடுவிச்சுக்க வேண்டும். நிஜ குலக்காரனை நான் கண்டுபிடிச்சே ஆகணும். வேற வழியில கிடையாது. இதை பண்ண எனக்கு நிஜங்கள் தெரியணும். இதுக்கு வாழ்க்கை வரலாறு குறித்த இக்கேள்விகள் மிக முக்கியமானவை. அந்த வாழ்க்கை வரலாற்றினை கையகப்படுத்துவது மட்டும்தான் இக்கொலையின் இலக்கு மாதிரி தெரியுது. உங்களுக்கு எப்படிப்படுது பேரான்? சொல்லுங்க.
இதுவும் சாத்தியம்தானே? சில கணங்கள் பேரான் தயங்கினார். நீங்களே கூட அந்த வாழ்க்கை சரிதத்தை படிச்சிருக்கீங்க இல்லையா என எச்சரிக்கையாய் கேட்டார். என் கேள்விக்கு பதில் கிடைச்சிருச்சுன்னு நினைக்கிறேன் என்றார் ஆண்டனி சிரித்தபடி. இப்ப பேரான், ஜஸ்ட் ஒரு விஷயம் பாக்கி இருக்கு. வரும் அக்டோபர் 13 புதனன்று அந்த வாழ்க்கை சரிதத்தை எப்படியாவது பப்ளிஷ் பண்ண பதிப்பகத்தாரிடம் கொண்டு போய் கொடுப்பதுதான் பேரான் இன்னமும் என் லட்சியம். பேரான் இதற்கு ஆண்டனியை கண்ணகல பார்த்தார். ஆனா அது உங்ககிட்ட கிடையாதே. வரும் புதன்கிழமைன்னு நான் சொன்னேன். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை. ஆக அந்த மறுபடியும் நான் என் கைவசம் அடைய எனக்கு முழுசா 5 நாட்கள் அவகாசம் இருக்கு. ஆனா அது எரிக்கப்பட்டிருந்தால்? அது எரிக்கப்பட்டிருக்குன்னு எனக்கு தோணல. அப்படி நம்பாம இருக்க எனக்கு நல்ல சில காரணங்கள் இருக்கு. இப்படி பேசிக்கொண்டே நடந்ததில் டெரஸின் வளைவுக்கு இருவரும் வந்திருந்தார்கள். ஓர் அகலமான உருவம் அவர்களுக்கு முன்னால் அங்கு நெருங்கி வந்து கொண்டிருந்தது. இதுவரையிலையும் மிஸ்டர் ஹெர்மன் ஐசக்டீனை பார்த்திராத ஆண்டனி அவரை ஈடுபாடாய் பார்த்தார். கையில் இருந்த பெரிய கருப்பு சுருட்டினை தூக்கி எறிந்தபடி, ஆஹா பேரான் என்றார் அவர். இது ஒரு கஷ்டங்காலம்பா, ரொம்ப பெரிய கஷ்டகாலம். ஓ, இது என் நெருங்கிய நண்பன் ஐசக்டீன் என கத்திவிட்டார் பேரான். நம்ம நல்ல பேருக்கெல்லாம் சேர்ந்தார் போல களங்கம். நாசுக்காய் நண்பர்களை ஒன்றாய் விட்டுவிட்டு கழட்டிக்கொண்டார் ஆண்டனி. டெரஸில் மேற்கொண்டு மெல்லமாய் நடந்து போகலானார். திடீரென்று நின்று போனார் அவர். அங்கு வளைவாயிருந்த ஒரு சிறு மரத்தாலான பாலம் போன்ற அமைப்பிலிருந்து சுருள் சுருளாய் சிகரெட் புகை கிளம்பி வந்து கொண்டிருந்தது. அதுக்கு அடியில நிழலான பள்ளம் இருக்கணும் என தனக்குத்தானே சொல்லிக் கொண்டார் ஆண்டனி. அழகுக்காக செய்யப்படும் இப்படிப்பட்ட அலங்கார குட்டி வளைவு பாலங்கள் பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். துரிதமாய் தனது இடது மற்றும் வலது பக்கங்களில் பார்த்தார் அவர். லார்ட் கேட்டர்ஹாம் டெரஸின் மறுகோடியில் கேப்டன் ஆண்ட்ரஸியுடன் இருந்தார். அவர்களது முதுகு ஆண்டனி பக்கமாய் பார்த்திருந்தது. ஆண்டனி குனிந்து நடந்து அந்த குட்டி வளைவு பாலத்துக்கடியில் தன்னை கொண்டு போகலானார். அவர் சந்தேகத்தில் தவறில்லை என்று ஆனது. அதற்கடியில் இடம் இருந்தது. யாரும் பார்க்க முடியாத பதுங்கும் இடம் போல பக்கவாட்டை பார்த்தபடி இருந்தது அது. ஆகவே அது இருப்பது பெரிய ரகசியமெல்லாம் கிடையாது. ஆனால் வாசல் பக்கம் மட்டுமே வந்து போகும் பழக்கமுள்ள எவருக்கும் இப்படி ஒரு தினுசான இடம் பக்கவாட்டில் இருப்பது தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. ஆண்டனி குனிந்து அந்த குறுகிய அடிப்பாகத்தை பார்த்தார். அதன் நடுப்பகுதியில் ஒரு ஆள் சின்ன கூடை நாற்காலியில் உட்கார்ந்திருந்தார். பாதி புகைத்திருந்த சிகரெட் நாற்காலியில் கைப்பிடியில் அப்படியே கிடக்க அந்த ஜென்டில்மேனே கூட தூங்கி போய்விட்ட நிலையில் இருந்தார். என சொல்லிக் கொண்டார் ஆண்டனி. இப்படி ஒரு மறைமுகமான இடத்துல உட்காரணும்னே தேர்ந்தெடுத்து வந்து உட்கார்ந்திருக்கிறார் மிஸ்டர் ஹீராம் ஃபிஷ்.